ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வெஜ் புலாவ் அண்ட் சிக்கன் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். இவங்க ரெண்டு பேருக்கும் சூப்பர் டூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் அடுப்பில் வச்சு நெய் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட நெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய், ஆயில் கூட சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் நான் ஒரு 3 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். 4 குட்டி பச்சை மிளகா, அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு புதினா சேர்த்துக்கிறேன். மல்லிக்கீரை என்கிட்ட இல்லை, உங்ககிட்ட இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டு பச்சை வாடை போன பிறகு நான் தயிர் சேர்த்து நல்லா கிளறி கேரட், பீன்ஸ், அதோட தக்காளியும் சேர்த்துக்கிறேன். தக்காளியை நான் முதலே சேர்க்கலைன்னா புலாவோட கலர் மாறிடும், ஒரு மாதிரி லைட் ரெட் கலரில் வந்துடும். அதனால நான் ஃபஸ்ட்டு சேர்க்காம கடைசியில் சேர்த்துக்கிறேன். அப்புறம் பட்டாணியும் சேர்த்து சும்மா லைட்டாக 2 கிளறி இப்போ தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் 1 கப் ரைஸ்க்கு 1.5 கப் தண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் தண்ணிக்கு பதிலாக தேங்காய் பால் கூட சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு இதோட சேர்த்துக்கோங்க. கொதி வந்ததுக்கப்புறம் அரிசியை சேர்த்து குக்கரை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஒரு விசில் வந்த பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அது ஒரு பக்கம் வேகட்டும். இப்போ நம்ம சிக்கன் கிரேவியை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம சிக்கன் கிரேவி ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு கடாயை எடுத்து அதில் பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்து வெங்காயம் போட்டு வதக்கிக்கிறேன். அதோட 2 பச்சை மிளகாய், வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வந்த பிறகு தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதோட பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கிக்கிறேன். அப்புறம் மிளகாய்த்தூள் 1.5 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1 பிஞ்சு, சோம்புத்தூள் 1 ஸ்பூன் போட்டு நல்லா கிளறி 1/2 கிலோ சிக்கன் வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா கிளறிக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்து தண்ணி ஊற்றிக்கோங்க. சிக்கன் பாதி வெந்த பிறகு நான் ஒரு உருளைக்கிழங்கு வெட்டி வச்சுருக்கேன், அதையும் இதோட ஆட் பண்ணிக்கிறேன். உருளைக்கிழங்கு சேர்த்தோம்னா டேஸ்ட்டு இன்னும் நல்லாயிருக்கும். எனக்கு அந்த டேஸ்ட் பிடிக்கும், நான் அதனால் சேர்த்துக்கிறேன். இப்போ குக்கரில் விசில் வந்துடுச்சு, ஓப்பன் பண்ணிக்கலாம். சிக்கன் கிரேவியும் ரெடி ஆகிட்டு கடைசியில் உங்களுக்கு வேணும்னா நெய்யில் வெங்காயமும் முந்திரியும் போட்டு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துட்டு அந்த புலாவ் மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. பார்க்கறதுக்கு நல்லா அழகாட்டிருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய அடுத்தடுத்த காணொளிக்காக காத்திருங்கள் தோழிகளே. அஸ்ஸலாமு அலைக்கும்.